கரணம் தப்பினால் மரணம் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஓடும் கேத்தியம் ரயிலுக்குள் ஒரு சிறுவன் ஆபத்தான முறையில் உலோக கம்பத்தில் ஏறி படுத்துக் கொண்டிருப்பதை காட்டும் டிக்டாக் வீடியோ வைரலாகி வருகிறது. யாரும் அவனை மேற்பார்வையிடவில்லை என்பது இன்னும் கவலையை ஏற்படுத்தியது. டிக்டாக் பயனர் பதிவேற்றிய வீடியோவில் அச்சிறுவன் தனது முழு உடலையும் பயணிகள் கைப்பிடி கம்பினில் சமநிலைப்படுத்துவதை காண முடிகிறது. அந்த கம்பி பொதுவாக நின்று கொண்டிருக்கும் பயணிகள் பிடித்துக் கொள்வதற்காக வடிவமைக்கப்பட்டதாகும். ஆனால் வரக்கூடிய ஆபத்தை உணராமல் அவன் தயக்கமின்றி காணப்பட்டான். வீடியோவை பதிவேற்றிய பெண் ஜூலை 17ஆம் தேதி இரவு சுகைப்புத்தானியில் இருந்து பட்டவத் வரையிலான கேத்தியம் பயணத்தின் போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. உடன் பெரியவர்கள் யாரும் இல்லாத நிலையில் சிறுவன் ரயில் வண்டியின் உள்ளே குறுக்கே முன்னும் பின்னுமாக வேகமாக ஓடினான். வீடியோவை எடுத்த பெண் நெருங்கி அச்சிறுவனிடம் அப்படி செய்யக்கூடாது என்று கூறியும் அவன் கேட்பதாக இல்லை. சிறுவனின் அருகில் அமர்ந்திருந்த அவனது தந்தை என நம்பப்படும் ஆடவரிடம் சொல்லி பார்த்தும் ஒன்றும் நடக்கவில்லை. ரயில் ஒரு நிலையத்தில் நின்றபோது கம்பின் மேலே படுத்துக்கொண்டே கதவின் இடையிலே கையை விட்டு எடுப்பதுமாக விளையாடியவன் ஒரு கட்டத்தில் அவசர பட்டனையும் அழுத்தி சென்றான். இப்படியே இரவு 10 மணி வரையிலான பயணம் நெடுகிலும் அச்சிறுவன் விளையாட்டுத்தனமாக நடந்து கொண்டது நல்ல வேளையாக ஆபத்தில் முடியவில்லை என்றாலும் அதற்கு எதிர்மாறாக நடந்திருந்தால் என்னவாகிருக்கும் என்பதே வீடியோவை பதிவேற்றிய பெண்ணின் கவலையாகும்.